2024 நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 11:30 மணி இருக்குமாங்க. சென்னையில் இந்த மாதிரி இடி மின்னலோட மழை தூர ஆரம்பிக்குது. பெரிய மழையாக வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரேப்பிடோ ஓட்டுற கண்ணன்கிற பிரதர் அவரோட பேச்சுலர் ஹவுஸுக்கு எப்படியாச்சும் மழை பெருசாக பெய்யறதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு அடித்து ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க வண்டியை. ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் ஆல்ரெடி அவருக்கு தூக்கம் கண்ணு நிறையா இருக்குது. அது போக கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருவளையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தூங்காதவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிற அந்த கண்ணன்கிற பிரதர் எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணு முன்னாடி, அதாவது அவரோட பைக்குக்கு முன்னாடி கூட கிடையாதுங்க, பெட்ரோல் டேங்குக்கு மேலே ஒரு சின்ன பொண்ணு ரோடை பார்த்த மாதிரி உட்காராம இவரை பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இவரை பார்த்து ஒரு மாதிரி அமானுஷமாக சிரிச்சுக்கிட்டே வருது. இந்த குழந்தையோட உருவம் திடீர்னு அந்த பெட்ரோல் டேங்க் மேலே வந்ததும் அதை பார்த்த உடனேயுமே இவர் பைக்கை ஒரு மாதிரி ஸ்கிட் அடித்து கீழே விழுந்துடுறாருங்க. இவர் கீழே விழுந்த இடம் சென்னையில் போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் விழுந்திருக்கிறாருங்க. கீழே விழுகும்போது இவர் மட்டும் ஹெல்மெட் போடாமல் இருந்திருந்தாருன்னா உடச்சி போட்டிருந்த அந்த கல்லில் இவரோட தலை போய் இடித்து அன்னைக்கே அவர் இறந்துருப்பார். ஆனால் கீழே விழுந்த அதிர்ச்சியில் கண்ணன் மயக்கம் அடைஞ்சிடுறாருங்க. அவர் மயக்கம் அடையும் போது மழை பெருசாக பெய்ய ஆரம்பிக்குது. அது போக இன்னுமே அந்த குழந்தையோட ஆத்மா அவரோட பெட்ரோல் டேங்க்கு மேலே தான் உட்கார்ந்துருக்குது. அது இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மெதுவாக எந்திரிச்சு நடந்து வருது. அதோட கண்ணன் மயக்கம் முட்டுறாருங்க, அதாவது அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது மிட் நைட் 12:30 மணிக்கு அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் இவர் தனியாக படுத்திருக்கிறாரு. கண்ணனுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆகி அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் எந்திரிச்சு ஓடி வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராரு. அந்த சுடுகாட்டை விட்டு அவரால் வெளியே வரவே முடியலையாங்க. யாரோ ஒரு குழந்தையோட ஆத்மா பின்னாடியே அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அதுவும் சிரிச்சுக்கிட்டே ஓடி வருது. பைக்கில் பெட்ரோல் டேங்க் மேலே உட்காந்து கண்ணனை பயமுறுத்துச்சு இல்லையா, அதே குழந்தையோட ஆத்மா தான் இவரை சிரிச்சுக்கிட்டே பின்னாடி பின்தொடருது. எப்படியாச்சும் அந்த ஆத்மா கிட்டேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு கண்ணன் தன்னோட குலதெய்வத்தெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சுடுகாட்டை விட்டு வேமா வெளியே ஓடி வரும்போது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றாருங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு அமானுஷம் ஒன்று வந்து நிற்கிது. ஆனால் இந்த அமானுஷத்தை பார்த்ததுக்கப்புறமா கண்ணனால் ஓட முடியலை, அழுக தான் வருது. அழுதுகிட்டே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. யார் இந்த கண்ணன், எதனால் இவரை அந்த குழந்தையோட ஆத்மா பின்தொடரணும், அது போக கண்ணன் சுடுகாட்டில் பார்த்த அவருக்கு முன்னாடி வந்து நின்ன அந்த அமானுஷம் யார், கண்ணனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதனால் இவர் சென்னையில் வந்து ரேப்பிடோ பைக் ஓட்டணும், எதனால் இந்த அமானுஷத்தில் சிக்கணுங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டேஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பின பிரதரோட பேர் கண்ணனுங்க. கண்ணனோட சொந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம். பண்ருட்டியில் கண்ணன் அவரோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்களோட அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமாக ரன் ஆகிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. கண்ணனோட ஃபேமிலியில் எல்லாருமே ஃபார்மர்ஸ் தானா, அதாவது பரம்பரையாக விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பம். கண்ணனோட அப்பாவுமே ஒரு விவசாயி தாங்க. கண்ணனோட அப்பாவுக்கு சொந்தமாக 1 ஏக்கரில் இடம் இருக்குதாங்க. அந்த 1 ஏக்கர் இடத்துல ஃபுல்லாகவே விவசாயம் பார்த்து அதில் தான் இவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக கண்ணனோட அம்மா வீட்டுக்கு வெளியவே ஒரு கடை வச்சுருப்பாங்களாம், பெட்டி கடை மாதிரி. கண்ணன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க தாத்தா கிட்ட தான் வளர்ந்துருக்கிறாரு. அவங்க தாத்தா ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துடுறாருங்க. கண்ணன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா தவறிடுறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க தாத்தா கூடயும் அப்பா கூடயும் தான் விவசாயம் பண்ணுறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போயிட்டு வருவாராம் கண்ணன். அதனாலேயே என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு விவசாயம் மேலே ஒரு காதல் வருதுங்க. நானும் ஃப்யூச்சரில் விவசாயம் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் சின்ன வயசுலலாம். அப்போலாம் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்திருக்குது. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா கண்ணன் அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கும்போது அவங்க அப்பா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நமக்கு இந்த விவசாயம் வேணாம்ப்பா,
இந்த விவசாயம் என்னோட போகட்டும், நீ வந்து நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆயிடு, எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடு, ஃபாரினுக்கு போயிடு, இல்லைனா சென்னை சைடு வந்து எதனா ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு காரணம் கண்ணனோட அப்பா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டிலையும் சென்னையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற காரணத்தினால கண்ணனோட அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒன்றா தான் குடிப்பாங்களாங்க. இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் ஒன்றா உட்காந்து குடிப்பாங்களாம் வயக்காட்டுக்குள்ள உட்காந்து. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏற்றி விட்டுருக்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் விவசாயம் தான் பண்ண போகிறான், எல்லாருமே இங்கேருந்து அங்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சோறு போடுறது யார், விவசாயி தான் கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே சோறு போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் என்னதான் மோட்டிவேஷனலாக பேசினாலும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற 4 பேர் கண்ணனோட அப்பாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாரு, இடத்த எல்லாத்தையும் இந்த கார்பரேட்காரன் அழிச்சிருவான், ஃப்யூச்சரில் விவசாயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது, எல்லாமே மாறப்போகுது, நீயும் ஃப்யூச்சரில் இறந்துட்டேன்னா உன் பையனோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், அதனால தான் சொல்கிறோம் அவனை இன்ஜினியரிங் படிக்கவே நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி விட்டுருக்குறாங்க. அதாவது இவரை மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்ணனோட அப்பாவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கண்ணனை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை. கண்ணனுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கணுங்கிறது தான் கனவு லட்சியமாகவே இருந்திருக்குது. ஆனால் அப்பாவோட வற்புறுத்தல் காரணமாக அவர் இன்ஜினியரிங்க்கு சேர்றாரு. கண்ணன் வேண்டா வெறுப்பா படித்ததுனாலயா என்னன்னு தெரிலங்க, அடுத்தடுத்து அரியராக விழுக ஆரம்பிச்சிருக்கு இன்ஜினியரிங்கில். அது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு கிளியரும் பண்ணிடுறாரு. கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வேலை கிடைக்கல. அவங்க அப்பா கிட்ட சொன்ன அந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், அவங்களோட பசங்க கிட்டலாம் சொல்லி வச்சு கண்ணனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாரு. பணமும் வாங்கியிருக்கிறாங்க. எப்படி கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸே பணம் வாங்கிட்டு அவங்க பசங்க கிட்ட சொல்லி இவரோட பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்திடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸான கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா இப்போவும் சொல்கிறேன், இந்த இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஒரு புதுசில் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுப்பா, ஆனால் இந்த டைமில் அந்த அளவுக்கு அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு வேறு வேலைக்கு தான் போகிறாங்க. இது வந்து ரியாலிட்டியான ஒரு விஷயங்க. அவர் சொன்னது என்னென்னா, அவங்க காலேஜில் படித்த இந்த சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அலுமினி மீட்டுக்கு வரும்போது சொல்லியிருக்கிறாங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைடா, கரெக்டான வேலை கிடைக்காம நாங்களாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், உங்களோட துறையை இதுதான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வரவங்க மட்டும் இதுக்கு படிங்க, மற்றவங்களுக்கு என்ன தோணுதோ நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதில் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அலுமினி மீட்லேயே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கண்ணன். அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லைங்க, அது எப்படிப்பா நீ சொல்லுவ, நீ போய் வேலையே ட்ரை பண்ணாமல், அதாவது சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணால் தானே உனக்கு தெரியும், நீ இங்கே கிராமத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் 10ஓட 15 நீயும் அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. சென்னையில் இவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஐயப்பந்தாங்கல்ங்கிற ஏரியாவில் கண்ணனோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் சொல்லி அவங்களோட ஒரு ரூம் இருக்குமாங்க, பேச்சுலர் ரூம் தானா, 2 BHK ரூமா, நல்லாவே இருக்குமாங்க, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு ரூம் தானா. அந்த ரூமில் கண்ணனுக்கு ஒரு ரூம் கொடுக்க சொல்கிறாரு. கண்ணன் சென்னையில் ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட போய் தங்கலையாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் கண்ணனுக்கும் இந்த இடைப்பட்ட 1 மாத கேப்பில் ஒரு பெரிய சண்டை வருது. வீடே ஒரு மாதிரி தலைகீழ மாறி இருக்குதுங்க அந்த சண்டையில். அது போக இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்களாம். அவர் வீட்டிலேயே சண்டை போட்டுட்டு, எனக்கு இதுக்கப்புறம் இந்த ஊர் வேணாம், நீங்களும் வேணாம், உங்களோட சொத்து வேணாம், உறவு வேணாம், நான் வந்து தனியாகவே போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு கண்ணன் அவரோட ஊரில், அதாவது அந்த கிராமத்தை விட்டுட்டு சென்னையில் வந்து வேற ஒருத்தர் மூலயமா, அதாவது இவர் கூட படித்த இன்ஜினியரிங் படித்த ஒரு பையன் சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு அவரோட ரூமில் வந்து தங்கி கிடைச்ச வேலையை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வந்துடுறாருங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். கண்ணன் அவங்க அப்பா கூட மட்டும் தாங்க பேச மாட்டார், ஆனால் அவங்க அம்மா கூட ஃபோனில் எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாராம். அவங்க அம்மா இவருக்கு மெசேஜ் அனுப்புறது, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இவருமே இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப சொல்லிக்க மாட்டாராம். ஏன்னா சென்னையில் வந்து தன்னோட பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொன்னால் எந்த அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது இல்லையா, அதனாலேயே இவர் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாராங்க. இல்லைம்மா ஓகே தான், ஒரு வேலை வந்து கிடச்சிரும் போல இருக்குது, இன்னொரு 1 வாரத்தில் கிடச்சிரும், 1 வாரத்தில் கிடச்சிரும் சொல்லி 1 மாதமாக வேலை கிடைக்காம அலைஞ்சிருக்கிறாரு. இப்போ கண்ணன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நீ பேசாமல் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம்டா ஊர்லேயே, தேவையில்லாமல் உங்கள் அப்பா மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு உன்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்களாங்க. இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற பட்சத்தில் கண்ணன் அடுத்தடுத்து வேலை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஃபினான்சியலாக அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஃப்ரெண்டுமே முகம் சொல்லிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக அவருக்கு சாப்பாடு செலவு இது எல்லாத்தையுமே அவரோட ஃப்ரெண்டே பார்த்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முகம் சொல்லிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஏன்னா இவர் கூட தங்கியிருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கும் கல்யாண பேச்சு அடிபடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சேவிங்ஸ்லாம் வைக்கணும். இவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாரு, மச்சான்
நீ ஒன்று வேலை கிடைக்குதான்னு பாரு, அப்படி இல்லைனா நீ உன்னோட சொந்த ஊருக்கே போயிடுறா, அதான்டா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பட்டுமடாமலும் சொல்லிடுறாருங்க. இப்போ கண்ணன் வேற வழியே இல்லாமல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக பார்ட் டைம் ஜாப்பாக இந்த ரேப்பிடோவில் பைக் ஓட்டுறது, ஸ்விக்கியில் போயிட்டு டெலிவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு அவருக்கு ஒரு பைக் வேணும் இல்லையா, அதனால செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கும் வாங்கிடுறாரு. அந்த பைக்கில் எதனா அமானுஷ்யம் இருக்குதா, அதனால் அவருக்கு எதனா பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அந்த பைக்கை அவர் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவருக்கு அடுத்தடுத்து காசே சேர ஆரம்பிச்சிருக்குது. கண்ணன் அவருக்கு வேலை தேடுறதுக்கு கொஞ்சம் காசு தேவை இல்லையா, எல்லா இடத்துக்கும் அலையிறதுக்கு, இந்த ரெஸ்யூம் கொடுக்குறது அதுன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான அந்த செலவையும், சாப்பாட்டுக்கு உண்டான செலவையும், தங்குறதுக்கு உண்டான செலவையும் இந்த ரேப்பிடோவில் பைக் ஓட்டியே எடுத்துடுறாருங்க. கண்ணனோட ஃப்ரெண்டுக்கும், அதாவது ஒரு ரூமில் தங்கியிருக்கிறார் இல்லையா, அவருக்கு இவருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லை. ஏன்னா இப்போ கண்ணன் ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது போக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து காசு எதுவுமே கேட்கறது இல்லை. இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருக்குது. இப்போ கண்ணனோட ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஓகேவும் ஆயிடுது. ஆனால் 1.5 மாதம் டைம் கேட்டிருக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேசும்போது பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இந்த வேலை கிடைக்கட்டும், கிடைச்சதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், 1.5 மாதத்தில் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால 1.5 மாதத்துக்கு கண்ணனும் இந்த ஃப்ரெண்டும் ஒரே ரூமில் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நைட்டு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்க தங்கி இருக்கிறது ஒரு தனி பில்டிங்க. இந்த தனி பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK இருக்குமாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குமா, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, மேலே மொட்டை மாடியில் தான் இவங்களுக்கு தனியாக குடோன் மாதிரி ஒரு ரூம், அதாவது உள்ள ரூம் மட்டும்தான் இருக்குமா, படுத்து தூங்குறதுக்கு மட்டும்தான் உள்ள ரூம் இருக்குமா, வெளியே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குமா. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. கண்ணனோட ஃப்ரெண்டு சுரேஷ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஏன்னா கண்ணனோட அழுகுரல் கேட்குது. அவர் பயங்கரமாக அழுதுகிட்டு, என்னை மன்னிச்சிருமா, நான் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வரைக்குமே அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா அவரோட பெட்ரூமில், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரே ஒரு ரூம் மட்டும்தான், அந்த ரூமில் கண்ணன் இல்லை. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அந்த டோர் வெளியே அடிக்கிற காற்றுல லைட்டாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த கதவு பழைய கதவுங்கிறனால ஒரு மாதிரி க்ரீப்பியான சத்தம் சுரேஷ்க்கு பயத்தை கொடுக்குது. இப்போ சுரேஷ் டைம் பார்க்குறாரு, 12:30 மணி ஆகுது. 12:30 மணிக்கு கண்ணனுக்கு வெளியே என்ன வேலை? ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் நிறைய அமானுஷ்யங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கதா ஒரு மித்து இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது மொட்டை மாடியில் தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க. மொட்டை மாடியிலேருந்து பார்த்தாலே அந்த சுடுகாடு தெரியுமா. இந்த சுடுகாட்டிலேருந்து நிறைய அமானுஷ்யங்கள், ஆத்மாக்கள் எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கதா ஒரு மித்து இருக்குது. ஆல்ரெடி ஹவுஸ் ஓனருக்குமே அந்த ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியுங்கிற பட்சத்தில் இப்போது சுரேஷ்க்கு ஒரு பயம் வருது. கண்ணன் பொசஸ் ஆகிட்டாரா, கண்ணனுக்குள்ளே எதனா ஒரு ஆத்மா போயிடுச்சா, எதனால் அந்த பையன் அழுகணும், ஒருவேளை இத்தனை நாளாக நம்ம தான் கவனிக்காமல் இருந்தோமா, இல்லை இன்றைக்கி தான் அழுக ஆரம்பிச்சிருக்கிறானாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா பாத்ரூமில் லைட் எரியுது, டோர் லாக்கில் இருக்குது, கண்ணன் உள்ளே இருக்கிறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாரு, ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாரு. மெதுவாக சுரேஷ்க்கு அந்த கதவு கிட்டக்க போயிட்டு என்ன பேசுகிறாருன்னு சொல்லி கேட்டால் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாராங்க கண்ணன். என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்போ சுரேஷுக்கு ஒரு பயம் வருது. என்னடா அது இந்நேரத்தில் அவன் அழுதுகிட்டு இருக்கிறான், ஒருவேளை ஃபோனில் யார்கிட்டயாச்சும் அவன் பேசிகிட்டு இருக்கிறானா, லவ் மேட்டராக இருக்குமா? ஏன்னா ஊரில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சுரேஷ் கிட்ட வந்து அவர் சொல்லிடுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே சொல்லலையே, லவ் மேட்டர் எதனா இருக்குமா, ஊரில் எதனா அத்தை பொண்ணுங்க, இல்லை இங்கே இந்த வேலைக்கு போன இடத்துல எதனா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, என்ன ஏதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கிறாரு. கேட்கவும் மாட்டாராம் அவ்வளோ சீக்கிரம். இந்த சுரேஷோட கேரக்டர் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்கூலில் போக மாட்டாராங்க. அதனாலேயே கேட்காம வெளியே நின்று என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போன்ட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணன் அழுகிறத நிப்பாட்டிட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது வேமா ஓடி வந்து சுரேஷ் அவரோட இடத்துல படுத்துட்டாராங்க. இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்ணன் வேமா உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு இவர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டாராங்க. கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராம் கொரட்டை விட்டு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே கண்ணன் கிட்ட போயிட்டு, டேய் என்னடா நைட்டு ஏதோ பாத்ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், எதனா பிரச்சனையா, லவ் மேட்ரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, நான் எப்படா பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், எனக்கு லவ் மேட்டர்லாம் கிடையாது மச்சான், நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு லவ் ஒரு கேடா, என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஏன்னா கனவு கண்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி கண்ணன் சொல்கிறாரு. சுரேஷ்க்கு நல்லா தெரியும் நைட்டு நடந்தது கனவு கிடையாது, உண்மை.
இதுக்கு மேல சுரேஷுக்கு கண்ணன் கிட்ட கேள்வி கேட்க தோணலைங்க. ஒருவேளை கண்ணனுக்கு பிரச்சனை இருந்து அதை நம்ம கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறானோ என்னவோ, அதனால நம்மளே அதை புரிஞ்சுக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சுரேஷ் அன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்குமே கண்ணனோட ஞாபகமாகவே தாங்க இருந்திருக்குது. கண்ணன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக காலேஜ் டைமில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறான்? காலையில் கேட்டால் கனவுங்கிறான். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். எதையுமே இது நாள் வரைக்கும் கண்ணன் மறைச்சது கிடையாது. என்ன ஆச்சு, இவனோட லைஃப்பில் எதனா ப்ராப்ளமானு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பர்சன் கேட்குறாரு, என்னாச்சு சுரேஷ், ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் கண்ணனுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுரேஷ் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தர்கா இருக்குது, அங்கே கூட்டு போயிட்டு இவர் அந்த பாய் கிட்ட காட்டுங்க. இவருமே கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. 1.5 மாதம் டைம் கேட்டாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அவருக்கு பார்த்து வச்ச பொண்ணு, அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம், உடனே கிளம்பி ஊருக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சுரேஷ் அவரோட ஊருக்கு உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுதுங்க. இப்போ கண்ணன் வீட்டில் இல்லை. சுரேஷ் கண்ணனுக்கு ஃபோன் போட்டு, மச்சான் இந்த மாதிரி எனக்கு பொண்ணு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அடுத்த 10 நாளில் எனக்கு கல்யாணம்டா, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாளில் வந்துடுறேன், அடுத்து ஒரு வாரம் நம்ம ரூமில் இருப்பேன், அப்புறமா மறுபடியும் நான் கல்யாணத்துக்கு போகும்போது நீ என் கூடயே வந்துரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அங்கேயே இருந்துட்டு இன்னும் உனக்கு அவசரம்னா அங்கேருந்து நீ முன்னாடியே கிளம்பி வந்துடு, உனக்கு நான் பஸ்ஸு போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சுரேஷ் ரூம்லேருந்து கிளம்பி போயிட்டாருங்க அவரோட ஊருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறது வெள்ளிக்கிழமை நைட்டுங்க. சுரேஷ் அவரோட ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. சாட்டர்டே சண்டே அவரோட ஊரில் தான் இருப்பார். மண்டே தான் அவங்களோட ரூமுக்கு வரப்போகிறாருங்கிறது கண்ணனுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்ணன் நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 11:30 மணிக்கு மேலே ரேப்பிட்டோவில் இந்த பார்சல் சர்வீஸ்க்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாராங்க. ஏன்னா நைட் நேரம் ஓட்டினா அவங்களுக்கு டபுள் அமௌண்ட்டாக கிடைக்குமா, அதுலேயும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரிபிள் அமௌண்ட்டாகவே கிடைக்குமாங்க. அதன் அடிப்படையில் அவர் பார்சல் சர்வீஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நிறையா அவருக்கு ஆர்டர்ஸும் வந்திருக்குதுங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிட் நைட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. 1:30 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது கடைசியாக ஒரு ஆர்டர் வருதுங்க. அதை பிக்கப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆர்டரையும் எடுத்துடுறாருங்க. ஏன்னா இவர் இருக்கிற இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பிக்கப் இருக்குது. ஆனால் அதை பிக்கப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் அவர் டெலிவரி பண்ணணும். ஓகே, எடுத்தோன்னா 3 மடங்கு அமௌண்ட் கிடைக்கும், டிப்ஸு எதனா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறாரு. இவர் போயிட்டு அதை பிக்கப் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, சாப்பாடு இருக்குப்பா, சுட சுட இருக்குது, கொட்டிடாதீங்க, உள்ளே வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸை வந்து ஆட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாராங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் தான் போகணுமா அவர் ரீச் பண்ணுற இடத்துக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா போய்கிட்டு இருந்த ரோடு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒத்தையடி பாதை மாதிரி இறங்க ஆரம்பிக்குதுங்க. திருவேற்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுமாங்க. மேபி திருவேற்காடுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒத்தையடி பாதையில் கீழே இறங்கி போகணுமாங்க. பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்குமா, பக்கத்துலேயே புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த புது பிரிட்ஜில் இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மேப் என்ன பண்ணுதுன்னா, ஷார்ட் கட்டாக காட்டுறேன்னு சொல்லிட்டு இவரை வேற ஒரு பாதையில் திருப்பி விடுது. மேப் சொல்கிற பாதையில தான் மோஸ்ட்லி இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க, ஸ்விக்கி ஓட்டுறவங்க எல்லாருமே போவாங்களாங்க. அப்படி தான் கண்ணனும் மேப்பை பார்த்து போயிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த தார் ரோடு மாதிரிலாம் இல்லையாங்க, ஒரு மாதிரி ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. நிறைய வீடுகள்லாம் இருக்குது, வீடு இல்லாமலாம் இல்லை, அங்கங்கே நிறைய செடி கொடியாகவும் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வீடு இருக்குதுன்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே இந்த செடி கொடியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே போகும்போது மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. ஒரே ஒரு வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் ஒரு தாத்தா கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. மற்றபடி வீட்டுக்கு வெளியே யாருமே இல்லை, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மிட் நைட் 2 மணி இந்த சம்பவம் நடக்கும்போது, அவர் பிக்கப் பண்ணும்போது 1 மணி 1:30 மணி இருக்குமா. இப்போது 2 மணிக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாரு. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே கண்ணனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆல்ரெடி கண்ணனே செம கோபத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அந்த மேப் சுற்றி விட்டுட்டு இருக்குது. அவர் 2 தெருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா அந்த தெரு இல்லை, உங்களுக்கு பின்னாடி காட்டிடுச்சு போல், நாங்கள் லொக்கேஷன் வந்து மாற்றி வச்சிட்டோம், இன்னொரு 4 தெரு தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தெருவோட பேரை சொல்கிறாங்க. கண்ணன் அந்த தெருவோட பேர் தெரிலங்க, வேறு எதனா அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாங்க. இதுக்கு மேலே எங்களால் சொல்ல முடியாது, நீ மேப்பை பார்த்து வந்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். இப்போ இவருக்கு வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் மேப்பை பார்த்து தான் போய் ஆகணும். ஏரியா பேரை கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அந்த தூங்கிட்டு இருக்கிற தாத்தாவை நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எழுப்பி இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்?
அதனாலேயே இவர் செம்ம கடுப்பில் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே போகும்போதும் முட்டுச்சந்தா போயிடுது, அப்படி இல்லைனா காடு மாதிரியான அமைப்பாக இருக்குமா, ரோடே இருக்காதான், அதாவது உள்ளுக்குள்ளே போக முடியாதான், அதோட டெட் அண்ட் தான் ரோடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் டென்ஷனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு முன்னாடியே நின்று தான் அழுதுகிட்டு இருக்குது. அந்த வீட்டில் டோர் ஓப்பனில் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே வெளியே இல்லை, மயான அமைதியாக இருக்குது. அந்த குழந்தை மட்டும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்குமாங்க, அது மட்டும் தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கு. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கண்ணன் வண்டியை நிப்பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. பாப்பா என்னாச்சுப்பா, ஏன்பா நடு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற, உனக்கு எதனா பிரச்சனையா, அப்பா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு பசிக்குது, எனக்கு யாருமே இல்லை சாப்பாடு போடுறதுக்கு, எதனா இருந்தால் எனக்கு கொடுக்குறீங்களா அங்கிள்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. இப்போ கண்ணனுக்கு டபுள் மைண்டாக இருக்குதுங்க. என்னென்னா அவர்கிட்ட சாப்பாடு இல்லாமலாம் இல்லை, ஒரே ஒரு பார்சல் இருக்குது, அதுவும் பிக்கப். அதை எடுத்து இந்த பாப்பாவுக்கு கொடுத்துடலான்னு இவருக்கு தோணுதுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அந்த டெலிவரியை வாங்க வேண்டியவன் கத்திக்கிட்டு இருக்கிறான் ஃபோனை போட்டு. கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பாப்பா என்கிட்ட சாப்பாடு இருக்குது, ஆனால் உனக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோ ஏன் எனக்கு பசிச்சா கூட அதை எடுத்து நான் சாப்பிட முடியாது, மாமா பார்க்குற வேலை அந்த மாதிரி, நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் மாமா வந்து விட்டுறேன். அப்படிங்கும்போது எங்கள் வீடு 2 தெரு தள்ளி இருக்குது, சரி வாப்பா நானும் அங்கிட்டு தான் போகிறேன், எங்கன்னு சொல்லி உன்னை ட்ராப் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ணனோட வண்டி பஜாஜ் சிட்டி 100 அதில் அந்த குழந்தைய பெட்ரோல் டேங்கில் தூக்கி உட்கார வச்சுட்டு பைக்கை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போது கண்ணன் அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. பாப்பா இந்த மாதிரிலாம் அன்டைமில் வந்து நிற்கக்கூடாது, யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், உன் அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லு, நான் உங்ககிட்ட திட்டி தான் உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லும்போது அந்த குழந்தை எதுவுமே பேசாமல் அமைதியாக வருது. இது ஒருவேளை அந்த குழந்தை பயந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவே இல்லாமல் இருக்கலாங்கிற 2 தாட்டு கொடுக்குதுங்க கண்ணனுக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பயத்தை கொடுக்குது. அமைதியான ஒரு ஏரியா, ஒரு குழந்தை மட்டும் எப்படி வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கோம், இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறது அந்த தாத்தாவோட காதுக்கு கேட்கலையா, அங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு தாத்தா, அவரோட காதுக்கு இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்கலையா, எதனால் இந்த குழந்தை மிட்நைட் 2-2:30 மணிக்கு 2 தெரு தள்ளி வந்து இந்த தெருவில் வந்து நிற்கணும், அவங்களோட அப்பா அம்மா தேடிக்கிட்டு நேரம் வந்திருக்க வேணாமா. கண்ணனுக்கு லைட்டாக ஒரு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த குழந்தை வேற பேசவே மாட்டேங்குது, என்னென்னமோ கேட்குறாரு, உன் பேர் என்னென்னலாம் கேட்குறாரு, அது பேசவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தையோட வாய்ஸ் டபுளாக கேட்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற சாப்பாடு எடுத்து கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, கொடுக்கலன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பேசுது. இவர் பயந்து போய் பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த குழந்தையை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது குழந்தைய தூக்கவே முடியலையாங்க. அந்த குழந்தை இவரை பார்த்து ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சிரிச்சிருக்குது. கண்ணு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்திருக்குது, அதாவது ஒயிட்டாக இல்லை ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்திருக்குது. கண்ணனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. பயந்துட்டு லிட்ரலி கீழே விழுந்திருக்கிறாரு. கண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதாங்க வாழ்க்கையில். அவர் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமத்தில் தான். ஆனால் கிராமத்தில் கூட நடக்காத ஒரு விஷயம் இப்போ இவருக்கு இந்த சிட்டிக்குள்ளே நடந்திருக்குது. கீழே விழுந்த உடனேயுமே அவருக்கு பேக் சைடில் இந்த குட்டையெல்லாம் தேங்கி கிடக்குமாங்க, மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேங்கி கிடக்கிற தண்ணியில் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டால் ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பயங்கரமாக பின்னாடி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஒரு வேளை இந்த வழிப்பறி கும்பலாக இருப்பானுங்களோ, ஏன்னா இந்த மாதிரி நிறையா நடக்குங்க, குழந்தைங்களை வச்சு நிறைய வழிப்பறி கும்பல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பாவம் பார்த்து கீழே இறங்கி போய் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னா அவங்க கூட இருக்கிற அந்த கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு அதை கூட இதை கூடன்னு சொல்லிட்டு இருக்கலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எதனா ஒரு கும்பலாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்ணனுக்குள்ளே ஒரு தாட் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அந்த இடத்துல தண்ணியே தேங்கி இல்லை. ஆனால் அந்த சத்தம் எப்படி வந்துச்சு, இவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வண்டியை பார்க்கும்போது அந்த பாப்பாவும் இல்லை, அந்த குழந்தை எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் இவரோட அந்த டெலிவரி பேக் ஓப்பனில் இருந்துருக்குதுங்க. ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டே இந்த சர்வீஸ் எல்லாமே பண்ணுறதுனால பெரிய பேக்லாம் கொண்டு வர மாட்டாராம், சைடில் சின்னதாக ஒரு பேக் மாதிரி தொங்க விட்டுருப்பாராம். அந்த பேக்கை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இவர் ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த பேக்கை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த குழந்தையோட வேலையாக கூட இருக்கலாம். ஒருவேளை சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சாப்பாடு உள்ளதாங்க இருக்குது, அதாவது அந்த பார்சல் உள்ளதான் இருந்திருக்குது, அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ கண்ணன் அந்த குழந்தைய அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி இருக்கிறாரு. நின்ன இடத்துல இருந்தே எங்கேயுமே இல்லையாங்க. கண்ணு கட்டின தூரத்தில் அந்த குழந்தைய காணும். இப்போ தான் அவருக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு காற்று கருப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு பைக்கை ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பைக் ஆன் ஆகலை, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அவரால் தள்ள முடியலையாங்க. சிட்டி 100 யாராக இருந்தாலுமே ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் இப்போது அது ஒரு 2 புல்லட்டோட வெயிட்டுக்கு இருக்குதாங்க. 2 புல்லட்டோட வெயிட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்திருக்குதுங்க. தள்ளவே முடியலையாம் கண்ணனால். இன்னொரு ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் போக வேண்டிய டிஸ்டன்ஸை காட்டுது. அதே மாதிரி தூரத்தில் லைட்டுங்கெல்லாம் எரியுது. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது, மெயின் ரோடு மாதிரி இருக்குதுங்க.
இப்போது எப்படியாவது இந்த ஒரு 200 மீட்டரை தாண்டி போயிடணும்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ள முடியாமல் மூச்சு வாங்கிக்கிட்டே லைட்டாக கீழே குனிஞ்சு மேலே பார்க்கும்போது ஃப்ரண்ட் மிரரில் பேக் சைடில் அந்த பொண்ணு ஓடி வந்துக்கிட்டு இருக்குதாங்க. எனக்கு இப்போயே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. என்னன்னா தூரத்துலேருந்து அலறி அடித்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அந்த குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு எவ்வளோங்க ஏஜ் இருந்துடும், ஒரு 10 வயசு குழந்தை பின்னாடி இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு கண்ணுலாம் ஒரு மாதிரி பிளாக்ல இருக்குதான், வேகமாக ஓடி வருதான் இவரை நோக்கி. எப்படிங்க இருக்கும்? பதறி அடிச்சு அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு மிதிச்சிருக்கிறாருங்க. இவரோட நேரத்துக்கு வண்டியும் ஆன் ஆயிடுது. ஒரே முறுக்கி அந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸை நாம கடந்து வந்துடுறாருங்க. இந்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஏரியாவை தாண்டி வர வரைக்குமே ஃப்ரண்ட் மிரரில் அந்த குழந்தையோட உருவத்தை அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. கரெக்டாக ஒரு பிள்ளையார் கோயிலை தாண்டும் போது அதுக்கப்புறமா அந்த உருவத்தை அவர் பார்க்கல. இப்போது கண்ணனால் நடந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியலைங்க. இது ஒரு வேளை நம்ம நல்லா தூங்காமல் நைட் நேரத்தில் ஓட்டுறனால நம்மளோட இல்யூஷனாக இருக்குமா? இல்யூஷனாக எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய நம்ம கையால் தூக்கி முன்னாடி உட்கார வச்சோமே, என்னன்னு ஒன்றுமே புரியலையாங்க அவருக்கு. ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டெலிவரி பண்ணுற இடத்துல ஒரு பையன் தான் வந்து வாங்குறாரு. என்ன தம்பி இருக்குது பார்சல்னு சொல்லி கேட்கும்போது, சாப்பாடு தானே, கறி குழம்பு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது தான் இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஆக்சுவலாக கறி குழம்ப மிட் நைட் 2 மணிக்கு கொடுத்து விட்ருக்குறாங்க பார்சலில். அதை எடுத்துகிட்டு வர வழியில் ஒரு குழந்தையோட ஆத்மா கண்ணனை பின்தொடர்ந்துருக்குது. இப்போ தான் இது எல்லாத்தையுமே கண்ணனால் உணர முடியுதுங்க. கண்ணனோட முகத்தில் ஒரு பயமும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி அவர் கண்ணே எதையோ பார்த்து பயந்த மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுதாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனாலேயே அந்த டெலிவரியை வாங்கினார் இல்லையா, அவர் இவர் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க போல அந்த சாப்பாடை, அதனால தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே சாப்பாடே இல்லையா. முக்கால்வாசி சாப்பாடை சாப்பிட்டுட்டு கால்வாசி சாப்பாடை மட்டும்தான் மிச்சம் வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் கறியே இல்லை. ஃபுல்லாகவே இந்த கறி குழம்பு ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறாங்க, கறியே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த டெலிவரி பர்சன் தான் எங்கேயோ சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறான்னு நினைப்பாங்க. கண்ணனோட சட்டையை பிடிச்சி என்னடா பண்ணியிருக்கிற, உன்னை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் அதட்டும் போது கண்ணன் ஓப்பனாக சொல்கிறாரு நடந்த விஷயத்த. இங்கே பாருங்கள் தம்பி, என் முதல்ல கையெடுங்க, நான் படித்தவன் தான், நான் இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் இந்த டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டதுக்கு உண்டான பில்லு கூட என்கிட்ட இருக்குது, கூகுள் பே பண்ணியிருக்கிறேன். இது அந்த சாப்பாடு கடையோட பேர்லேயே தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது தம்பி. வரும்போது ஒரு குழந்தை வந்துச்சு, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது சிரிச்சிருக்கிறான் அந்த பையன். என்ன பிரதர், உனக்கு பசிச்சிச்சு, நீ சாப்பிட்டேன்னு சொன்னால் கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ பேய்க்கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போது வேறு வழியே இல்லாமல் நான் உங்களுக்கு காசு கூட கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்குறாரு. காசை கொடுத்துருவேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடை கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே வந்திருக்குதுங்க. இப்போது கண்ணன் தன்னோட லைஃப்பில் முதல் முறையாக இன்ஜினியரிங் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு சின்ன பையன், இவரோட வயசை விட சின்ன வயசாங்க அந்த பையனுக்கு, அவங்கிட்ட அழுதுருக்கிறாரு. அழுது கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் நான் இருக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, என்னோடய வாழ்க்கையே இதை நம்பி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடும்போது அந்த பையனே ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போய் தொலைங்க, இந்த மாதிரி ஆனால் பண்ணாதீங்க பிரதர்னு சொல்லிட்டு அதட்டி அனுப்பிச்சிட்டானாங்க. கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது, பிரதர் எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மானா எனக்கு உயிர், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த சாப்பாடை அன்றைக்கி சாப்பிடல, நான் ஒரு குழந்தையோட ஆத்மாவை பார்த்தது உண்மை, அந்த குழந்தை தான் அதை சாப்பிட்டதுங்கிறதும் உண்மை, இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்கங்கிற பட்சத்தில் இந்த லாஸ்ட் ரைடோட முடிச்சுட்டு இந்த கூகுள் மேப் காட்டுற சைடு வழியாக வராமல் மெயின் ரோட்லேயே ஒருத்தட்டையாக அங்கங்கே நிற்கிற அந்த லாரிங்க, அங்கங்கே நிற்கிற ஆட்கள் கிட்ட கேட்டு இவர் மெயின் ரோட்டுக்கு வந்து அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இவரோட வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. இவரோட வீட்டுக்கு வர வரைக்குமே கண்ணன் அழுதுகிட்டே தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக அசிங்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் அசிங்கப்பட்டதே கிடையாதாங்க தன்னோட வாழ்க்கையில். நான் என்னோடய ஊரில் ராஜா மாதிரி வாழ வேண்டியவன், விவசாயம் பண்ணிக்கிட்டு, எங்கள் அப்பா யாரோ ஒருத்தவன் 4 பேர் சொல்கிற பேச்சை கேட்டு என்னை ஐடி படிக்க வச்சு, அதாவது இன்ஜினியரிங் படிக்க வச்சு சென்னைக்கு அனுப்பிவிட்டு என்னோடய வாழ்வாதாரமே இந்த மாதிரி கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அன்றைக்கி தான் நான் வந்து ரொம்ப என்னோடய லைஃப்லேயே அழுதேன் பிரதர். அவர் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போதே இதை நினச்சி அழுதுகிட்டே வரும்போது யாரோ ஒருத்தர் அவர் கூட ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருக்குதுங்க. அந்த ஆறுதலோடய இவர் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கண்ணன் மொட்டை மாடிக்கு போறாரு. அவரோட ரூமை கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாவே தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போதான் கண்ணனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சுரேஷ் அவரோட ஊருக்கு கிளம்பி போகிறதா ஃபோன் போட்டார். அப்போ வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. சாவியை எப்பயுமே இவங்களோட வீட்டு இந்த வெளியே மெயின் டோர் இருக்குன்னா அது பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமா, அந்த விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணால் கீழே வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணி
கீ எடுக்கிறதுக்காக இவர் கையை விட்டு பார்க்கும்போது அந்த விண்டோக்கு கீழே இவர் கூட வந்துச்சு இல்லையா ஒரு குழந்தை, அந்த குழந்தையால தான் இப்போ இவருக்கு பிரச்சனையே. அந்த குழந்தை அவரோட வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குதாங்க. பார்த்து சிரிக்கிதான். பதறி அடிச்சுட்டு அந்த சாவியை எடுத்தவர் கை தவறி சாவி கீழே விழுந்திருக்குது. நல்ல வேலை சாவியை உள்ளேருந்து எடுத்து வெளியே விழுந்திருக்குது. ஒருவேளை உள்ளே வச்சே தட்டி விட்டுருந்தாருன்னா அந்த சாவி உள்ளுக்குள்ளேயே தான் விழுந்திருக்குமா, வெளியே தான் படுத்து தூங்கியிருக்கணுமா. இப்போது அந்த சாவியை எடுத்துக்கிட்டு ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணி உள்ளே பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஒருவேளை இல்யூஷனாக இருக்கும். நம்ம இப்போ தான் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறோம், அது நம்மளை பின்தொடர்ந்து வர மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோங்கிற பட்சத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. காலு கையெல்லாம் கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படியே அவரோட ரூம்குள்ளே வராரு. டோரை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு படுத்து தூங்க போகிறாருங்க. ஆல்மோஸ்ட் கண்ணன் தூங்க போகிறதே விடிய காலையில் 4-4:30 மணிக்கு தாங்க. 4-4:30 மணிக்கு படுத்த உடனேயுமே அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அசந்து தூங்கிடுறாரு கொரட்டை விட்டு. இப்போது அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த குழந்தைய, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய பக்கத்தில் உட்காந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2 பேரோட கான்வர்சேஷன் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இவர் ஒரு கடத்துக்கு முன்னாடி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாரு. சரியான தூக்கத்தில் இருந்திருக்கிறாரு, அரை தூக்கம். கண்ணெலாம் ஒரு மாதிரி ரெட்டாகி போய் கண்ணை திறக்கவே முடியாமல் திறந்து பார்க்குறாரு. இவர் கண்ணு முன்னாடி 2 உருவம் நின்றுருக்குதுங்க. மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது, விண்டோ ஓப்பனில் இருக்குது. வெளியே இருந்து லைட்டாக வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6-6:30 மணி இருக்குமா இந்த சம்பவம் நடக்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம், காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட உருவமும் இந்த குழந்தையோட உருவமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்த்ததுமே கண்ணன் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அழுதுகிட்டே இருக்கிற தூக்கத்தில் எப்படி படுத்தாருன்னு தெரியல, எப்படி தூங்கினாருன்னு தெரியலையாங்க. படுத்து தூங்கிட்டாராம். மதியம் ஒரு 1-1:30க்கு எந்திரிக்கிறாரு. அதுவே அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணனால தான் எந்திரிக்கிறாரு. கிட்டத்தட்ட 10-12 மிஸ்டு கால் சுரேஷ் கிட்ட இருந்து. லாஸ்ட் கால் அப்போ தான் கண்ணன் எந்திரிச்சிருக்கிறாரு. கண்ணன் எந்திரிக்கும் போது ஒரு பதட்டத்தில் எந்திரிக்கிறாரு. இப்போ கண்ணன் பார்த்த இடத்துல அந்த குழந்தையோட உருவமும் இல்லை, அந்த பொண்ணோட உருவமும் இல்லை. மெயின் டோர் லாக்ல தான் இருக்குது. அப்போ இவருக்கு வந்தது கனவா இல்ல ரியலா எதுவுமே அவருக்கு தெரியலையாங்க. இப்போ சுரேஷோட காலை அட்டன் பண்ணி, மச்சான் சொல்றா என்னாச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற டோன்ல கேட்டிருக்கிறாரு. டேய் என்னாச்சுடா, அதை நான் தான்டா கேட்கணும். காலையிலேருந்து 10 தடவை கால் பண்ணிட்டேன், நீ எடுக்கவே மாட்டேங்கிற. எப்போ நீ வீட்டுக்கு வந்த? விடிய காலையில் 4 மணிக்கு தான்டா வந்தேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை சரியான தூக்கம் இல்லை, அதனால தான். சரி ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் கண்ணன் அழுதுகிட்டே அவரோட லைஃப்பில் நடந்த, அதாவது அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறது உண்மை மச்சி, நான் அதை சாப்பிடல, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகும்போது சுரேஷே சொல்கிறாரு, மச்சான் நான் இதைத்தான் உங்ககிட்ட கேட்டேன். அன்றைக்கி நைட்டு நீ தனியாக போயிட்டு பாத்ரூமில் நின்று அழுதுகிட்டு இருந்தடா, அது எதனால் அழுதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒரு மாதிரி அமானுஷமாக தான் பிஹேவ் பண்ணுற. அதனால தான் நான் என்னோடய ஆஃபீஸ் மேட்டை கேட்டு ஒரு பாயோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்ட்டு நான் வரும்போது தான் எனக்கு அவசரமாக கால் வந்துருச்சு மச்சான். உனக்கு அவசரம்னா நான் நம்பர் அனுப்புகிறேன், இன்றைக்கே போய் பார்த்துரு. அப்படி இல்லைனா ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். 2 பேரும் போய் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கண்ணனுக்கு தனியாக போகிறதுக்கு பயம் வருது. எனக்கு தனியாக போனால் என்னை எதனா சொல்லிடுவாங்களும் பயமாக இருக்கு மச்சான். எனக்கு இதெல்லாம் புதுசுரா, சின்ன வயசுலேருந்து இந்த பேய் அமானுஷம் இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கு நடந்திருக்கு, இவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கிறேன், தவிர்த்து நேரில் நடந்தது கிடையாது மச்சான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வாழ்க்கையில் நடக்குது. என்னால் இதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு அழுகும்போது, உனக்கு ஓகேவான்னு பாரு, இல்லைனா நீ இங்கே கூட கிளம்பி வந்துடுறா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் வேணா அங்கே கிளம்பி வரமான்னு கேட்கும்போது, இல்லை நீ உன்னோட வேலையை பாரு, பார்த்துட்டே வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நாள் முழுக்கவே கண்ணனுக்கு தூக்கமே கிடையாதாங்க. அடுத்த நாளும் அவருக்கு தூக்கம் இல்லை. அதாவது அன்னைக்கு நைட்டுமே அவரால் தூங்க முடியலை. இப்படியே 2 நாள் போகுது. சுரேஷ் 2 நாளில் ஊர்லேருந்து வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வாங்கிட்டு 4 நாள் ஆகுதாங்க அவர் ஊருக்கு போயிட்டு. இன்னுமே அவர் ரிட்டன் வர முடியாத சூழ்நிலை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க, பெரியவங்களாம் சேர்ந்துக்கிட்டு. இப்போது சுரேஷும் கண்ணனும் ஃபோனில் டெய்லியுமே பேசுவாங்களாம். மச்சான் இன்றைக்கி நைட்டே எனக்கு ஒரு அமானுஷம் நடந்துச்சு, இன்றைக்கி நைட்டு அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்தேன்டா, வரும்போதெல்லாம் அங்கங்கே நிற்கிற மாதிரி. அதாவது ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு ரோட்லையும் இவர் ரேப்பிட்டை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இவரோட விஷுவலுக்கு தெரிவாங்களாம், இவரோட கண்ணுக்கு தெரிவாங்களாம். கண்ணனால் நிம்மதியாகவே இருக்க முடியாதாங்க. அவரோட வாழ்க்கையே ஒரு மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ தான் சுரேஷ் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு கண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. அந்த பாய் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நேராக அவர்கிட்ட போய் உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த பாய் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு குழந்தையோட ஆத்மா பின்தொடர்றது இது எல்லாமே உண்மைதான்ப்பா. ஆனால் உன் கூட இருக்கிற ஒரு ஆத்மா உன்னையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, உன்னையை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் நீ தைரியமாக படுத்து தூங்கலாம், உன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. அதால் உன்னை பயமுறுத்த தான் முடியுமே தவிர்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பயப்படாமல் விட்டேன்னா அது உன்னை எதுவுமே பண்ணாது. அது உன் கூட வந்து விளையாட தான் செய்யும். அதாவது விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும், வரதும் தெரியாது போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லியிருக்கிறாருங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. யார் அந்த இன்னொரு ஆத்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ தாங்க நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா,
கண்ணனோட தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டையின் காரணமாக தான் அவங்க அப்பா கூட பேசாமையே இந்த 1 மாத கேப்பில் உங்களோட எந்த ஒரு கான்டாக்ட் வேணாம், எதுவுமே வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா கண்ணனோட தங்கச்சி கீதா. கண்ணனோட தங்கச்சி கீதா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கண்ணன் வேலைக்கு போகிற வயசு, அதாவது ஆல்ரெடி அவங்க அப்பா ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பேசி இவருக்கு இடம் எல்லாமே பிடிச்சி கொடுத்துட்றாரு. அவங்க வீட்டில் தான் நீ தங்க போகிற, இங்கேருந்து தான் நீ வேலைக்கு ட்ரை பண்ண போகிற, அவங்களுமே உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்த 1 மாதத்தில் இவர் கிளம்பவும் போகிறாரு. இந்த டைமில் கண்ணனோட தங்கச்சி கீதா அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரிய வருது. கண்ணன் இதை அந்த பொண்ணுக்கிட்டேயே டைரெக்டாக கேட்காம நேராக போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. பா, இந்த மாதிரி நமக்கு வேண்டாதவன் ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவனோட பையனை வந்து உன் பொண்ணு வந்து லவ் பண்ணுறா, நான் போய் கேட்டேன்னா இதெல்லாம் நினச்சிக்க போகிறா, நீங்கள் வந்து அப்பா பக்குவமாக சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கண்ணன் 2 நாளாக டவுனுக்கு போயிட்டு இந்த உரம் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வருவார் அவங்க அப்பா. நான் வந்து இந்த பிள்ளையை பார்த்துக்கிறேன், நீ போய் உரம் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. உரம் மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அவரோட தங்கச்சி இறந்து போய் கிடக்குறாங்க கிணத்துல குதிச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். அதுக்கு காரணம் அவங்க அப்பா. என்னன்னா அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாருங்க. பெல்ட் எடுத்து அடி அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல், எனக்கு வேண்டாத ஒருத்தவனை வந்துட்டு நீ வீட்டுக்குள்ளே கூட்டு வரலான்னு பார்க்குறியா, அவன் ஓ மூலயமா எங்களை பழி வாங்கலான்னு நினைக்கிறான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எல்லாருமே சொந்தக்காரங்க தானா, ஒரே கேஸ்ட்டு தானா, இருந்தாலும் 2 பேருக்கும் ஈகோ கிளாஷுங்கிற காரணத்தினால இது எப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இதை பண்ணாதன்னு கூட சொல்லலை, எப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு வயசுங்க இந்த வயசு. இந்த காதல்ங்கிறது அந்த வயசில் வரதான் செய்யும் எல்லாருக்குமே. ஆனால் அதை பெற்றவங்களாக இருக்கட்டும், அந்த கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைங்களோட மனப்பக்குவம் இருக்குது. என்ன குழந்தைங்க தான் லவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்க தாங்க. அவங்க எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அப்பா அம்மாவை தாண்டி ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ ஒருத்தவங்க மேலே லவ் வரதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதை கண்ணனோட அப்பா ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி அடித்து சொன்ன காரணத்தினால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. கண்ணனை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கச்சி கீதாவை கொன்னது கண்ணன் தான். ஏன்னா கண்ணன் போயிட்டு கீதா கிட்ட பேசியிருக்கலாம், ஏம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்போதைக்கு இது வேணாம், படிப்பை பாரு, இல்லை எதனா ஒரு அட்வைஸ் அவர் போய் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். அவர் டைரெக்டாக அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னது தப்பு. 2வது சொல்லிவிட்டு அவர் இந்த ஊரில் இல்லாமல் உரம் மருந்து வாங்குறதுக்காக வெளியே போனது தப்பு. ஒருவேளை கண்ணன் ஊரில் இருந்தார்னா அவங்க தங்கச்சியை காப்பாற்றிருப்பார். இந்த குற்ற உணர்ச்சி கண்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, இந்த ஆள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சண்டையை போட்டு, நீ பார்த்து கொடுத்த ரூமு வேணாம், உன்னோட தயவும் எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு தங்கச்சியை வாச்சும் கரெக்டாக இது பண்ணு. ஏன்னா 2வது தங்கச்சி வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இன்னுமே வயசு இருக்குங்கிற காரணத்தினால இன்னொரு 3 வருஷத்தில் நானே போய் சம்பாரிச்சுட்டு வருவேன், இந்த ஊரில் நானே சொந்தமாக ஒரு வீடு வாங்குவேன், நானே சொந்தமாக ஒரு பைக் வாங்குவேன், அதுக்கப்புறமா அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டுப்பேன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு தான் சென்னைக்கே வந்திருக்கிறாருங்க. ஸ்டார்டிங்கில் ஊரில் நடந்த இந்த விஷயங்கள் எதுவுமே சுரேஷ் கிட்ட கண்ணன் சொன்னது கிடையாது, ஷேர் பண்ணதே கிடையாது. அதனால தான் அவருக்குமே ஒரு டவுட்டு. ஆனால் இந்த பாய் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாராங்க. இது எல்லாமே உன்னோட வாழ்க்கையில், அதாவது எதனால் அவங்க தங்கச்சி இறந்தாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் உன் தங்கச்சியோட ஆத்மா உன் கூடையே தான் இருக்குது, உன்னையே அது ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ஆத்மா கிட்ட இருந்து உன்னோட உயிரை காப்பாற்றினதுமே உன்னோட தங்கச்சி தான். இப்போ தான் கண்ணனுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பைக்லேருந்து அந்த குழந்தைய கீழே இறக்க முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பயந்து கீழே விழுவார். கீழே விழுகும்போது பேக் சைடில் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதை தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தண்ணியே இல்லைன்னு கூட சொன்னாங்க. அது கிணத்துல விழுந்து இறந்து போன கண்ணனோட தங்கச்சி கீதா வாங்க. அதை அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு அவங்களா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. மேபி இந்த குழந்தையோட ஆத்மா நினச்சிருந்தா அன்னைக்கே அந்த சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு இவரை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இவரோட கவனத்தை திசை திருப்பிட்டு அந்த குழந்தையோட ஆத்மாவை விரட்டி விடுறதுக்கு அவங்க தங்கச்சி தான் அந்த விஷயத்தை பண்ணதா இவர் நம்புறாருங்க. இப்போ அந்த தர்கால இருக்கிற பாய் இவருக்கு கழுத்துல ஒரு தாயத்தை ஒன்று கட்டி விடுறாரு, கையிலையுமே ஒரு கயிறு ஒன்று கட்டி விடுறாருங்க. அது போக இந்த மந்திர எழுத்துக்கள்லாம் எழுதி, அதாவது அவங்களோட வார்த்தையில சூறா ஓதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூறாவோட எழுத்துக்கள்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி பர்ஸில் வச்சுக்க சொல்லி கொடுக்குறாருங்க. இது எல்லாத்தையுமே இவர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு இவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாதான். ஆனால் தூக்கம் மட்டும் வரவே வராதாங்க. இது எல்லாத்தையுமே கண்ணன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவரோட கண்ணுக்கு அந்த அமானுஷம் தெரியவே இல்லை, நெகட்டிவாகவும் ஃபீல் ஆகாது. ஆனால் இவருக்கு தூக்கமே வராதாங்க. கண்ணை மூடி தூங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாராம், தூக்கமே வராதான். குடிப்பாராம்.
குடிச்சிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாராம், தூக்கமே வராதான். ஒரு 10-15 பேர் இருக்கிற பப்ளிக் இடம் இருக்கும் இல்லையா, பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை இந்த வெளியே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியே எல்லாருமே படுத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, தூக்கமே வரலையாம். இவர் போனதுக்கு அப்புறமா அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குமா. இவர் போய் அந்த இடத்துல படுத்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கத்தி ஊழ விட ஆரம்பிச்சிருமா. அதனால எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவாங்களாம். இவரை பார்த்துட்டு நீ யார், புதுசாக இருக்கு இங்கே வந்து படுத்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். இவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாகி அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருவாராங்க. இப்படியே ஒரு 3 நாளாக சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரு. அவர் எங்கே தூங்குவார்னா, முருகன் கோயில் ஒன்று இருக்குமாங்க அவங்க ஏரியாவில், அந்த முருகன் கோயிலில் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு வருவாராம். அதுக்கே அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி திட்டுவாராம், ஏண்டா கோயிலில் வந்து தூங்கிட்டு இருப்ப, உட்காந்து தியானம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், தூங்குறவனை நான் இப்போ தாண்டா பார்க்குறேன்னு சொல்லி திட்டி அனுப்புவாராம். இருந்தாலும் அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் ஷேர் பண்ணி ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் இங்கே மட்டும் நான் நிம்மதியாக நான் பாட்டுக்கு சாஞ்சு தூங்கிட்டு போகிறேங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு தூங்கிட்டு வருவாராங்க. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் 2024 சென்னையில் போரூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பெரிய மெட்ரோ ஒர்க்கு நடந்துட்டு இருக்குமாங்க. இந்த மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இவர் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது கண்ணு நிறைய தூக்கம், கருவளையத்தோட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தாங்க இடி மின்னலோட மழை தூர ஆரம்பிக்குது. இவர் வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு முறுக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெட்ரோல் டேங்க் மேலே அந்த குழந்தையோட உருவம் இவரை பார்த்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்குது. அதோட கண்ணு எல்லாமே ஒரு மாதிரி பிளாக்காக இருந்திருக்குது. கண்ணன் அந்த குழந்தைய பார்த்ததுமே பயத்தில் ஸ்கிட் அடிச்சு, அதாவது பிரேக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிட் அடிச்சு ஓரத்தில் போய் விழுந்துடுறாருங்க. ஹெல்மெட் போட்டிருந்தனால உயிர் தப்பி இருக்கிறாரு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே அவர் கண்ணு மூடும் போது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அவர் முன்னாடி வரது. கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தா அவர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுரேஷும் கண்ணனும் இருக்கிற மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா ஒரு சுடுகாடு தெரியும் சொன்னேன் இல்லையா, அந்த சுடுகாட்டில் அவர் மட்டும் தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும், எந்திரிச்சா அந்த குழந்தையோட உருவம் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் அது துரத்திக்கிட்டே வர மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்குது. அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரும்போது இவர் தங்கச்சியோட ஆத்மா தான் இவருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்குதுங்க. இவர் தங்கச்சியோட ஆத்மாவை பார்த்ததுமே அழுதுகிட்டே அங்கனையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விழுந்தவர் காலையில் பதட்டமாக எந்திரிச்சு பார்த்தா கனவு. அவரோட கனவுல தான் இது எல்லாமே நடந்திருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே இந்த கனவை அவரால் மறக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த பாய் சொன்ன மாதிரி அவங்க தங்கச்சி தான் இவருக்கு காவலாக இருக்கிறாங்கங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. அன்னையிலேருந்து அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்தா இவர் பயப்பட மாட்டாராம். சுரேஷ் ஊர்லேருந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா கண்ணனோட நிலைமையை பார்க்குறாரு. கண்ணன் நார்மலாக தான் இருக்கிறாரு. ஆனால் சுரேஷுக்கு பயம் வருமாங்க. இந்த வீட்டில் இவரும் அவரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 வயசு குழந்தை அழுக சத்தம் கேட்குமாங்க. எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளே ஒரு குழந்தையோட உருவம் தெரியுமா. பயந்து போய் அப்படியே படுத்துருவாராம். சுரேஷ் எப்படா அந்த வீட்டை விட்டுட்டு கண்ணனை விட்டுட்டு போவோன்ட்டு இருந்திருக்கிறாரு. கண்ணன் அந்த உருவத்தை பார்த்து பயப்படவும் மாட்டாராம். டேய் அதுவா வரும் அதுவா போயிருண்டாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாராம். இருந்தாலும் இவருக்கு எப்படிங்க இருக்கும். அடுத்த 5 நாளில் அவர் கல்யாணத்துக்காக சுரேஷ் கண்ணனையும் கூட்டு போகிறாரு அவரோட ஊருக்கு. கூட்டு போன இடத்துல சுரேஷ் கண்ணன் கூட தங்கவே இல்லை. அவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரூமை கொடுத்துட்டு நீ தயவு செஞ்சு அங்கேயே இரு, நீ யாரையுமே கூட வச்சுக்காத, நீயும் வந்துடாத, கல்யாணத்தன்னைக்கு வந்து தலையை காட்டிட்டு பஸ்ஸில் உன்னை ஏற்றி விட்டுறேன் ஊருக்கு போயிடுன்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்டாராங்க. இப்போ வரைக்குமே சுரேஷ்க்கு கண்ணனை பார்த்தா பயம் இருக்குமா. கண்ணனுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போ வரைக்குமே கண்ணனால் அவங்க தங்கச்சியோட ஆத்மாவை உணர முடியுமாங்க. அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே தவறிடுறாரு. ஊரில் பாம்பு கடிச்சு இறந்துட்டாராங்க. காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் இறந்ததுக்கப்புறமா இப்போது கண்ணன் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பாவோட இடத்த எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊரில் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாராம். 2025 இந்த தீபாவளி வந்துச்சு இல்லையா, தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா தவறிட்டாராம். அவங்க தீபாவளி கொண்டாடலை. ஆனால் கண்ணன் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராங்க. அவரோட வீட்டுக்குமே என்னை ஒரு நாள் வர சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் அவரோட இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே ஷேர் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால புனைப்பெயர்களாக தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவரோட ஒரிஜினல் பேர் கண்ணன் கிடையாது. எதனால் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை சொல்ல வேணாம்னு சொன்னார்னா, அவருக்கும் கல்யாணம் ஆகலை, அவரோட தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகலைங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனால் அவருக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த அமானுஷ சம்பவத்தை அவரால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாதாங்க. டெவில்ஸ் கிச்சன் ஷோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அவங்க அம்மாவும் பார்ப்பாங்களாம், தங்கச்சியும் பார்ப்பாங்களாம். எல்லாருமே நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு ஃபேனாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க குடும்பத்தோட ஸ்டோரியை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க தங்கச்சிக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணமும் ஆக போதாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா, உங்கள் அண்ணன் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு ஆஸ் யூஸ்வல் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட சொல்லுவேன்.
இருந்தாலும் அவர் என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது. அவர் பொய் சொல்லலைங்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனால் இதை எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாதுமா. நீங்கள் உங்கள் அண்ணன் சொன்னதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட ஊருக்கு நான் வரேன் பிரதர். ஸோ கோஸ்டீஸ், இன்னைக்கான ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது, டெய்லி வீடியோஸ் வரப்போகுதுங்க. டெய்லி ஆடியோ நீங்கள் அதில் கேட்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த மலையாளம் சேனலை பற்றி சில விஷயங்கள் பேசலாம்னு தோணுதுங்க. ஆக்சுவலி எனக்கு மலையாளம் தெரியாதுங்க, குறைச்சி அறியாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாலாம் பேச தெரியாது. நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் மலையாளம், ஹிந்தி எல்லாமே. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பேசுவேங்க, ஆனால் இப்போ அதுக்கு டைம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு டீம் வச்சு ஏஐ வச்சு என்னோட லிப்சிங் பண்ணி அவங்களே வந்து மலையாளம் இது பண்ணிடுவாங்க. அதாவது மலையாளம் பண்ணியே கொடுத்துருவாங்க. அதுக்கு நான் செலவழிக்கணும். ஒரு வீடியோவுக்கு 2500 3000 வரைக்கும் செலவழித்து நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதை எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மலையாளம் சேனல் ஓப்பன் பண்ணோன்னே அண்ணே சூப்பர்ண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வரவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஏஐயா அப்படின்ட்டு சிரிக்கிறது என்ன எனக்கு புரியலை. ஏஐயாவே இருந்தாலும் அது என்னோட உழைப்பு தானே, அதாவது என்னோட கண்டென்ட் தானே. இங்கே நம்ம தமிழில் பண்ணியிருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அடுத்தடுத்து மலையாளத்தில் அங்கே வரும். அது போக மலையாளத்தில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க அனுப்புகிற ஸ்டோரிஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்க அனுப்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே வரும். அதாவது அங்கே முதல்ல எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டு மலையாளம் ஸ்டோரி ரெண்டாவது தான் இங்கே வரும், நம்ம சேனலுக்கு வரும். இதுதான் வந்து அடுத்து நடக்க போகிற நடைமுறைங்க. இது தெரியாமல் அதில் வந்துட்டு ஏஐயா ஏன்னு சிரிக்கிறது, காசு கொடுத்தான் பண்ணுறோம், சும்மா பண்ணலை. அதனால் நீங்கள் வந்துட்டு அதை ஒரு என்னமோ பெரிய இது மாதிரி லார்டு லபக்தாஸ் மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த ஒரு சிலருக்கு நான் சொல்லிக்கிறேன், அவங்க அந்த ஒரு சிலர் இல்லை, அவங்க எல்லாருமே நான் ஹைடு பண்ணி விட்டேன். உழைக்கிறோம், உழைப்பை போடுறோம், அதுக்கான பெனிஃபிட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேங்க, ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிற கோஸ்டீஸ் எல்லாருமே கரெக்டாக அவங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இந்த நடுவில் வந்தவங்க, திடீர்னு வந்தவங்க, இவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நோண்டனுமேன்னு சொல்லிட்டு நிறைய ஹர்ட் ஆகிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறையா ஸ்டோரிஸில் நான் பார்க்குறேன். அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உண்மை ஸ்டோரின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. உண்மைன்னு நினச்சி பார்க்குறவங்க உண்மைன்னு பாருங்கள், இல்லைன்னு நினச்சி வரவங்க மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பேய் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எதுக்காக பார்க்க போவீங்க? உங்களுக்கு அந்த அனுபவத்துக்காண்டி தான் பார்க்க போவீங்க. அதே அனுபவத்தை நான் கொடுப்பேன் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோவில். இது நிறையா தங்கச்சிங்களாக இருக்கட்டும், தம்பிங்களாக இருக்கட்டும், எனக்கு ஸ்டோரி அனுப்புகிறவங்களுக்கு தெரியும், அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது உண்மையாக பொய்யாங்கிறது. அதை மீறிலும் சில ஸ்டோரியில் நானாக கற்பனையில் சொன்னாலும் லாஸ்ட்டில் சொல்லிடுவேன், இது என்னோடய ஸ்டோரிங்க, நான் ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதில் என் கூட துணைக்கு நிற்கலைனாலும் பரவாயில்ல, காலை வாரி விடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கிட்டையுமே அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். இந்த எபிசோட்லேருந்து நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோம். நான் ஆல்ரெடி போன ஸ்டோரி எண்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கோஸ்டீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.